மக்கள் பலர் நிறைய பேச்சுகள் கொடுப்பார்கள். சிலர் பிறரை சரியான முறையில் ஊக்குவிப்பதற்காக, அதாவது வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக சில விதிமுறைகள் கூறுவார்கள். சிலர் தாங்கள் சொல்லும் சொற்களை கேட்க பலர் கூடி அவரை ஆர்ப்பரிப்பதற்காக பேச்சாற்றுவார்கள். சிலர் அவர்கள் எண்ணங்களை உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளாமல் அதை எடுத்துரைப்பதற்காக பேச்சாற்றுவார்கள். நான் இப்போது சிலரை ஊக்குவிப்பதற்காக பேச போகிறேன். தண்ணீரை வீணாக்காமல் அதை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி நான் பேச போகிறேன். பூமியின் பரப்பளவில் 71 விழுக்காடு முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதில் 96.5 விழுக்காடு கடல் நீர், 1.7 விழுக்காடு பனிக்கட்டி, 1.7 விழுக்காடு பூமிக்கு அடியில் உள்ள நீர், 2.5 விழுக்காடு குடிநீர். பூமியை சுற்றிலும் இவ்வளவு நிறைய தண்ணீர் சூழ்ந்திருந்தாலும் நமக்கு குடிப்பதற்கென்று சிறிதளவுதான் இருக்கிறது. இதன் காரணமாக நாம் தண்ணீரை சேமிக்கும் முயற்சியில் ஈடுபடுவது மிகவும் அவசியமாகும். நாம் நோய் நொடியின்றி வாழ தண்ணீர் மிகவும் அவசியமாகும். குடிப்பதற்கும் தண்ணீர் மிகவும் பயன்படுகிறது. உலகம் முழுவதும் விவசாயம் நடப்பதற்கு தண்ணீர் தேவை. தண்ணீர் இல்லை என்றால் நமக்கு உணவு கிடைக்காது. நம் நாடு பசுமையாக இருக்க மரம், செடி, கொடிகளுக்கு இவைக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் தேவை. இவ்வாறான அரிய பொருளான தண்ணீரை நாம் பொக்கிஷம் போல் பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாப்பதற்கு நாம் அதை சரியான முறையில் சேமிக்க வேண்டும். நாம் அதை சேமிக்கும் முறைகளை பார்ப்போம். குழாயை பயன்படுத்திய பின்னர் அதை மறக்காமல் மூடிவிட வேண்டும். பற்களை துலக்கும் போதும் குவளையில் தண்ணீர் பிடித்து அந்த தண்ணீரை உபயோகிக்க வேண்டும். பாத்திரங்களை கழுவும் போது தொட்டியில் தண்ணீர் பிடித்து அந்த தண்ணீரை பயன்படுத்தி பாத்திரங்களை கழுவ வேண்டும். அரிசி அல்லது காய்கறியை கழுவ பயன்படுத்திய தண்ணீரை கொண்டு செடிகளுக்கு ஊற்றலாம். இவ்வாறு தண்ணீரை சேமித்தால் நம் வாழ்வில் நிச்சயம் பயனும் நன்மை அடைவோம். சிறு துளி பெருவெள்ளம் என்பதால் இப்போதிலிருந்து சிறிதளவாவது தண்ணீரை சேமிக்க ஆரம்பிப்போம்.